ஈசையிலே சதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம் யசீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாத்தரம் மணிம் லக்ஷ்மீநாதம் நாதையாமுன மத்தியம் ஆச்சாரிய பர்யந்தாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे வந்தே गुरुपरम्परां யோ यो நித்யம் नित्यं அச்சுதகதாம்புஜே रामो हतस्थिराणि गृणाय मेनि अस्मत्कुलोर्भगवतोऽस्य तदैकसिन्धो रामानुजस्य சரணம் शरणौ பிரபத்யே प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन महन्मयानाम् आद्यस्य आद्यस्य सनत्कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततक्रियुगलं प्रणमामि मूर्ध्ना वेदं श्रीदं सरसनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्क्रीरेणो परकाल यतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्मस्ते संकादिलीले विनत विविध ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम विस्मिन् श्रीरूपा आराचार्य वससुताम् उपनिषद्प्राप्त्योत्प्राप्तम् संसाराग्नि विदीपन व्यपगत प्राणात्म संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां दूरस्थितां आनीतां तु निजाक्षरैः सुमनसो भौमा प्रथमं तस्मै रामानुजाचार्य नमः परायुहिने स्मृति स्तोत्राणाम् अन्तःस्वरम् असीसमत्. வெரி குட் வெரி குட். தினம் வந்துருது. ரைட். இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம உலகத்தை ஒரு ஆடிட்டு போச்சு இல்லையா, கொரோனா. இந்த கொரோனா வைரஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? பார்த்தது இல்ல சுவாமி. அது வந்து இன்ஃபெக்ஷியஸ்னு தான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. இன்ஃபெக்ஷியஸ்னு ஒண்டிதான் தெரியும். டிவில எல்லாம் காமிச்சால வைரஸ் போட்டு அதுக்கு ஏன் கொரோனா பேர் வந்ததுன்னு தெரியலையே. அது ஒரு பூப்பந்து மாதிரி இருக்கும். ஒரு பூப்பந்து மாதிரி இருக்கும். அதாவது காரனெட்னு ஒரு கொடி, இத்தாலியில இருக்கக்கூடிய கொடி, அதைத்தான் அந்த அரசர்களுக்கு தலையை சுற்றி சூட்டுவாளாம். அது அந்த மாதிரி கிரீடம் மாதிரி கிரவுன்ல இருந்து அது வந்து கொரோனான்னு பேர் இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு தலை சூட்ட முடி வேறு இருக்கும். அதை டிவியெல்லாம் காமிச்சாங்க நமக்கு. ஓகே, ஆனா நம்மளால யாராலையும் பார்க்க முடிஞ்சது? ஃபார் தட் மேட்டர் எந்த ஒரு இன்ஃபெக்ஷஸ் பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ நம்ம பார்க்க முடியாது. சரி, அதே மாதிரி சூரியன் எவ்வளவு பெருசுன்னு நம்ம பார்க்க முடியுமா? நமக்கு தெரியறதுல இங்கேருந்து பார்த்தா ஒரு அடி விட்டத்துக்கு ஒரு ரவுண்டு தெரியுது, இதுதான் தெரியறது. ஆக நம்ம கண் முன்னால பார்க்கறதா இருந்தாலும் கூட நம்ம கண்ணுக்கு பார்க்கும் சக்திக்கு உள்ளவர் தான் பார்க்க முடியும். ஒண்ணு. இன்னொன்னும் சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சவுண்டுல இத்தனை டெசிபலுக்கு மேல போனா நம்மளால கேட்க முடியாது. வௌவாலெல்லாம் போறச்சே அது கண்ணு ஜாஸ்தி தெரியாது. அது வந்து இந்த சவுண்டை விட்டுண்டு அது எக்கோ வரத வச்சுருந்தா அது டைரக்ஷன் டிபிடிஷன் போகிறது. ஏன்னா அது டெசிபல் நம்ம கேட்குற விட அதிகம். அது நம்ம கண்ணுக்கு நம்ம காதுக்கு அது கேட்காது. அதே மாதிரி லைட்லையும் சில வேவ்லெங்க்த்தை தான் பார்க்க முடியும், வேறு பார்க்க முடியாது. இன்ஃப்ராரெட்டை பார்த்தா கண்ணுக்கு விட அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். இதை பார்த்தாலும் அல்ட்ரா வயலட்டை பார்த்தாலும் போயிடும். ஆனால் அது ரெண்டும் நம்ம கண்ணுக்கு பார்வைக்கு எல்லாம் ஆகாது. எக்ஸ்ரே கதிர்கள் பார்க்க முடியல. ஆக எத்தனையோ விஷயங்கள் நம்மால ஃபீல் பண்ண முன்னாலும் பின்னாலும் அகலமா இருக்கிறது முடியாம இருக்கு. ஆனா என்ன பண்றோம், சூரியன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு போட்டோ படம் எடுத்து போடுறோம் இல்லையா. சூரியன்ல இப்போ மேக்னெட்டிக் காந்த அலை வீசித்து அப்படின்னு போடுறோம். கொரோனா வைரஸ் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இதெல்லாம் மலேரியா புழுக்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு போடுறாங்க. பார்த்தா பார்க்குறேன் நம்ம எப்படி போடுறாங்க. ஏன்னா இன்னொன்று ஒரு உதவி வேண்டியிருக்கு. பெருசா இருக்க சூரியனை பார்க்கணும்னாக்க ஒரு டெலஸ்கோப்பால இதை நம்ம கிட்ட கொண்டு வந்து பார்த்து அதுக்கு சின்னதை பற்றி பார்க்கணும். ஆனா சின்னதா இருக்கக்கூடிய இந்த வைரஸ் என்ன பண்றோம், மைக்ரோஸ்கோப்பால பார்த்து பெருசு பண்ணி பார்க்கணும். நம்ம பார்க்குற ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மாதிரி இதை வச்சுக்கிட்டு அது இப்படி இருக்கும். ஆனா நிச்சயமா நம்ம ஒன்றும் இந்த நம்ம டிவி சைஸுக்கு பெருசா காமிக்கிறாங்க கொரோனா, அவ்வளவு பெருசுக்கு கொரோனாவுக்கு யாரும் நம்ம நிச்சயம் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் இது வந்து நமக்கு காமிக்கிறதுக்காக, நமக்கு தெரியறதுக்காக இப்படி பண்ணப்பட்டது தெரியும்.
அதனால இந்த லெவல்ல தான் இருக்கும். இது இவ்வளவுதான். எதை நமக்கு விளக்க முடியாதோ நம்ம விளக்க சொல்றதுக்காக இந்த மாதிரி இருக்குன்னு போட்டு காமிக்கிறது வழக்கம். நீங்க பயாலஜியில் கூட நிறைய அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாத்தையும். அதில் அது ஏ பாசிட்டிவ், பாசிட்டிவ், கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் படம் போட்டு காமிச்சு. ஆனா அது எதையுமே மைக்ரோஸ்கோப்பிலாம் பார்க்க முடியும். அப்போ நமக்கு ஒரு விஷயத்தை நல்லா தெரிவிக்கணும்னு இருக்க, எதை நம்மளால பார்க்க முடியாதோ அந்த விஷயத்தை நமக்கு தெரிவிக்கணும்னு என்ன பண்ணணும் இருக்க, நமக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை ஆக்கி தரணும். அதோட இது அதனுடைய மினியேச்சரோ இல்லை அவருடைய மேக்ஸியோ ப்ளோ அப்போ அதுக்கு சொல்ல முடியுமே தவிர்த்து, ஆனா இதுதான் அது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் நம்ம சின்ன எறும்புனுடைய படத்தை போட்டோம்னாக்க அது போடும். ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய ஒரு எறும்புடைய படத்தை போட்டு அதனுடைய கால்கள்லாம் காமிச்சுடலாம். ஆனா எறும்பு அதை ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் பெருசுக்கு இருக்குமா? இருக்காது. அதனால நம்ம மனசுல புரியறதுக்காக சில விஷயங்களை என்ன பண்றோம், இதை ஸ்கேல் பண்றோம். எல்லாத்தையும் விட ஒரு கிளாரிங் எக்ஸாம்பிள், உலகம் எவ்வளவு பெருசு, அது ஒரு மேப்ல கொண்டு போடுறோம். வேர்ல்டு மேப்ல புரிஞ்சுக்கிறோமே, இது சவுத் அமெரிக்கா, இது ஆஸ்திரேலியான்னு சொல்றோமே. அது மாதிரி சில விஷயங்களை நமக்கு புரியறதுக்காக சில லெவல்ல சொல்லுவாங்க. சொன்னா உடனே யாராவது என்னங்க உலகம் எவ்வளவு பெருசு, நீங்க போர்டில் மாட்டிருக்கீங்க ஒரு 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 மேப்பை, இவ்வளவுதாங்கிறீங்களே அது எப்படி அப்படின்னு யாராவது கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அவ்வளவு தூரம் அவ்வளவு மனநிலை சரியில்லை பிறகுன்னு சொல்லுவோம். அதை மாதிரி தான் இப்ப வரக்கூடியதெல்லாம் சொல்றான். அதாவது சில பேருடைய நோக்கம் என்னன்னாக்க பிரம்மம் இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னாக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் கொடுத்தோம்னாக்க இந்த உதாரணத்தை வச்சுக்கிட்டு பிரம்மம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றாங்க. ஐயா இது எடுத்துக்காட்டு தான், இதுக்கு முன்னாடி அதை பாரு அப்படின்னா அதை பார்க்க மாட்டேன், நமக்கு அறிக்கப்பட்டு அது என்ன பண்றானா ஒவ்வொரு தரத்தையும் ஒவ்வொரு சமயத்துல ஒண்ணு சொன்னோம்னாக்க அதுக்கு மாத்தா இன்னொன்று கிட்டத்தட்ட அதே மாதிரி அதே சாயல் இருக்கக்கூடியதா இன்னொன்று சொல்றாங்க. இதுக்கு முந்தின அதிகாரத்துல பார்த்தோம். அதுல ரூபோபன்யாச அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்க்கணும். அதுல பார்க்கச்ச அவனுக்கு அக்னி தான் தலை, சூரிய சந்திரன் தான் அவனுக்கு இது கண்ணு அப்படின்னு பார்த்தோம். உடனே என்ன பண்ணாம பாத்தியா, தலை இருக்கு பத்தியா, கால் இருக்கு பத்தியா, அது இங்க பிரமத்து காலத்துக்கு தலை காலம் உண்டு கிடையாது. அதனால அது ஜீவாத்மா தான். இந்த ஜீவாத்மாவது அக்னி தலையை வச்சுக்கிட்டு இங்க சூரிய சந்திரன் கண்ணுக்கு வச்சு எடுக்க முடியுமா? ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க வேண்டாமா? ஏதாவது ஒண்ணு அவன் ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு தலை, உடம்பு, கால் உடனே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. வரட்டப்படி வந்தா பிடிக்கிறோம். அதே மாதிரிதான் இங்கேயும் வருது. அந்த முந்தினதுல பார்த்தோம் பாருங்க, அதனுடைய கண்டினியூவேஷன் தான் சொல்ல போனோம்னாக்க அது இன்னொரு ஆங்கிள் கேட்கறேன். முண்டகோபனிஷத்து முன்னாடி சொன்னேன். அதுல பகவானுடைய இதை வேறமா சொல்றேன் அப்படி இருக்கு. அதை பார்த்து அது எப்படின்னா இதே மாதிரி இவ்வளவு தலை இருக்கு, இந்த கால் இருக்கு, இப்படி இருக்கு இப்படி சொல்றாங்க. ஒன்ன பத்தியா தலை இருக்கு கால் இருக்குங்கிற அதுக்குள்ளாக்க அப்ப அது மனுஷனால தான் இருக்க முடியும், ஜீவாத்மாவை தான் இருக்க முடியும் அப்படின்னு ஆகும். அதுக்கு முன்னால நமக்கு வியக்தமா தெரியக்கூடியது ஒண்ணு, முன்னால நடந்த ஒண்ணு எப்படின்னாக்க பாரத போர்ல எல்லாரும் அணிவகுத்து என்னாச்சு, அர்ஜுனன் மகா கர்வத்தோட எனக்கு நிகர யார் சண்டை போடுறவா இருக்காங்க, சேனையோ ஒரு போயோர் மத்தியே ஸ்தாபிகத்மே அச்சுத மேரதம் அச்சுத கண்ணா 2 சேனைகள் எங்க கூட சண்டை போடுறது யார் இருக்கா பாக்குறோம் அப்படின்னு தலையை நிமித்துன்னு போனான். கண்ணன் பார்த்தான், ஓ உனக்கு இவ்வளவு கர்வம் இருக்கா உனக்கு, சரி பாப்போம். அதாவது கண்ணன் எல்லா மனசை உள்ளிட்டு எல்லாம் உடனே தருதியாச்சு. இப்பதான் கோபிகள் ராசலையில ஒவ்வொரு கோபியை நினைச்சிருந்தா எங்கிட்ட இருக்கான உண்மையான கண்ணன், மற்றெல்லாம் போய் கண்ணன் அப்படின்றதான் மறைஞ்சு போனான். அதே மாதிரி இங்க அர்ஜுனன் மனசுல இது மட்டும் தோணாத எண்ணத்தை தோன்றி வச்சேன். என்னன்னாக்க இப்ப யாரோட சண்டை போட வந்திருக்குமோ அவ எல்லாரும் பீஷ்மர் தாத்தா, துரோணர் ஆச்சாரியன், துரியோதனர்கள் சகோதரர்கள், இப்படி எண்ணத்தை வர வச்சு அவங்க வாழ்க்கை சண்டை போட்டாலும் சண்டை போட்டு ஜெயிச்சிருந்த பிரயோஜனம், நான் பிச்சை வாங்கியாவது இருக்கேன், எனக்கு சண்டையே வேண்டாம் அப்படின்னு வர ஆரம்பிச்சான். எந்த அர்ஜுனன் பெரிய வில்லாளின்னு பேர் பெற்றானோ அவன் சண்டையில இருந்து விலகச்ச அவனுக்கு என்னெல்லாமோ சொல்லி தேத்தி, அப்பா உடம்பு வேற ஆத்மா வேற,
நீ கொன்னா நீ வில்லு போட்டு அம்பு போட்டு வந்து சாகடிச்சாலும் இல்லாட்டா சாகத்தான் போறாங்க. நீ அவன் உடம்பத்தான் சாக முடியும், ஆத்மாவை சாகடிக்க முடியாது அப்படிலாம் சொல்றேன். சொல்லிட்டு வந்து வரிசையை சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 அத்தியாயம் சொல்லியாச்சு. ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுன உடனே கேட்டான், நீ இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அப்படி பண்றீங்கன்னு சொல்லி உன்னுடைய உண்மையான உருவம் என்ன, நான் பார்க்கணுமே அப்படின்னு கேட்டேன். அப்படியா, நான் காமிக்கிறேன். ஆனா ஒன்றும் நீ இந்த கண்ணால பார்க்க முடியாது. இது பார்க்கறதுக்கு ஸ்பெஷலா கண்ணு. எப்படி நம்ம பாக்டீரியா பார்க்கணும்னாக்க ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்கு, சூரியனை பார்க்கணும்னாக்க ஒரு டெலஸ்கோப் இருக்கு, அந்த மாதிரி தரேன் அப்படின்னு ஆரம்பிச்சோம். இந்த விஸ்வரூப சந்தர்சன யோகம் அப்படிங்கிற 11வது அத்தியாயத்துல அதைத்தான் பார்க்க. திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம மன்யசே அப்படியே மன்யசே எதிர்த்த சக்கியம் மயா திரஷ்டம் இது பிரபோ யோகேஸ்வர ததோ மேற்கும் தர்சயாத்மா அமவ்யம். என்ன பண்றான், உன்னுடைய இந்த பெரிய செல்வம் இருக்கே, நீ உலகமெல்லாம் என்கிட்ட இருக்கு, அது இருக்குங்கிறியே, அதை நான் பார்க்க விரும்புகிறேன். எப்படின்னாக்க, நான் காணத்தக்கதாக காட்டுவாயாக. காணத்தக்கதாக சொல்றச்சேயே காணத்தகாது இருக்கு, வேற ஒன்றும் வேண்டாம். தெருவில் பார்த்தா எல்லாம் வெல்டிங் கடை நிறைய வச்சிருக்கான். அவன் என்ன பண்றான், ஒன்று பெரிய ஷீல்டு வச்சிருந்தா வெல்டு பண்ணுறது. ஏன்னா அதை பார்த்தா கண்ணு கட்டுப்படும். அது மாதிரி நான் காணத்தகுமாகில் எனக்கு காட்டுவாயாக அப்படிங்கிறான். அப்ப என்ன பண்றான், அவனுடைய உருவத்தை பார்க்க செய்ய அவனுடைய குணங்களும் மற்ற அணிகலங்களும் ஆயுதங்களும் அவன் உடம்புல இருக்கிற தேவதைகளும் எல்லாம் கண்ணப்பட்டது. அப்போ அதுக்கு தான் கண்ணன் சொல்லுவான், அது சக்ஷுத்ரே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷு திவ்யம் ததாமி தே சக்ஷு பஷ்யமே யுவகமைஸ்வரம். நீ இந்த கண்ணால நீ பார்க்க முடியாது, உனக்கு திவ்யமான கண்களை தரேன், அந்த கண்களை வச்சு நீ என்ன பாரு அப்படிங்கிறான். இந்த கண்களை நீ காண முடியாது, காண்பதற்கான திவ்யமான கண்களை கொடுக்கிறேன், குண உபதிகளை காண்பாய். எல்லா பக்கங்களையும் பார்த்து சொல்றான், எல்லா பக்கங்களையும் நோக்கக்கூடிய பல பல முகங்கள், அங்க அணிகலன்கள். என்ன இது ஜுவல்லரி டிசைனே பண்ண வேண்டாம், அவன்கிட்ட இருந்தா அவ்வளோ டிசைன் இருக்கு. அப்படிப்பட்ட அணிகலன்கள், ஆயுதங்கள், வெப்பனரி ஒன்று பாக்கி இல்லை, எல்லாம் இருந்திருக்கு. மாலைகள், ஒளி 1000 சூரியர்கள் ஒருங்க உதிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒளி. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தான், ஒன்று பார்த்தா எல்லாமே ஈடுணை இல்லாம இருக்கு. அதை பார்த்த பண்ண கணக்கற்ற கால்கள், கணக்கற்ற தலைகள், கணக்கற்ற எல்லாம் கணக்கற்றதா இருக்கு. ஓ, இப்படி ஒரு உருவம். தைரியசால அர்ஜுனனுக்கு பயம் வந்துருக்கு. அர்ஜுனன் எதை கண்டு நடங்காதவன், அவனுக்கே பயம் வந்துருக்கு. அவன் என்ன பண்ணா, அப்பா நீ இப்படிப்பட்டவன் அவனுக்கு தெரியாம போச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், அவங்ககிட்ட ரொம்ப விளையாட்ட அவனை எப்படிலாம் பேசியிருக்கேன், நீ அத்தை பிள்ளை அப்படிங்கிறதுனால, ஏ கிருஷ்ணா, ஏ சகா, ஏ யாதவா, இடையனே, ஏ அம்மாஞ்சி, இப்படிதான் கூப்பிட்டுருக்கேன். நான் பொண்ண எனக்கு பயமா இருக்கேன், பொண்ணு பார்த்தாங்க, நீ அடக்கிக்கோ, அடக்கிட்டு 4 கையோட எனக்கு தரிசனம் கொடு அப்படின்னு கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய மன கலக்கத்தை பார்த்து கண்ணன் தரான். இப்போ ஆக மொத்தம் அர்ஜுனன் அவன் காட்ட கண்டார். அர்ஜுனா தானா தன் முயற்சிகள் பார்க்க முடியுமோ? முடியாது. அந்த மாதிரி அதே மாதிரி இங்க ரங்கநாதனை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்தார். அவரு திருப்பாணாழ்வார். அவர் தாழ்ந்த குலத்தவர். அவர் என்ன பண்ணினார்னாக்க, அங்க காவிரி கரையில இருந்து தன்னை மறந்து பகவான் வச்சு தம்புரா மூட்டி பாடிட்டு இருந்தார். இங்கேருந்து தீர்த்தம் எடுக்க போனவர் லோகசாரங்க மாமுனி அப்படிங்கிறவர். அவர் தாழ்ந்த குலத்தன் பக்கத்தால் நகர்ந்து போ அப்படின்னார். அவர் காதல் இதெல்லாம் வேலை, அவர் மனசில் ரங்கநாதன் தான் நிறைஞ்சிருந்தான். என்ன பண்ணா, ஒரு சின்ன கல் எடுத்து அவர்களை அடிச்சுட்டார். அவர் மேலப்பட்டு ரத்தம் வந்துட்டு இருந்தது. அவர் அதையும் இங்க வரிகளை பாடிட்டு இருந்தார். இவர் தீர்த்தம் எடுத்துட்டார். இங்க வந்தா கர்ப்பகிரக கதவு திறக்க முடியல.
இப்போ என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு வருத்தப்பட்டார். அப்புறம் பெருமாளே சொன்னோம். பெருமாள் கேட்டாங்க, நீ அவரை அவச்சாரப்பட்டு அவரை கூட்டிட்டு வர முடியும். அவர்கிட்ட போய் பெருமாள் சொல்றார், நீ வாரம் உள்ள அப்படின்னு. அவர் சொன்னா, நான் தாழ்ந்த குலத்தோடு, நான் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. உடனே அவர் சொன்ன பெருமாள் சொன்ன மாதிரி இந்த கால் இதுக்குள்ள படப்படாது இவ்வளவுதானே, என் தோல்ல இருக்கும், தோல்ல ஏற்றி கொண்டு வந்தார். முனிவாகரன்னு பேர் அவருக்கு. அங்க பார்த்தா அங்க அடிபட்ட மாதிரி பெருமாளுக்கு அடிபட்டு இருந்தது. அதை பார்த்ததுக்கு வந்து, ஆனா அவர் அது வரத்துக்கு முன்னாலேயே, பெருமாளை வந்து கர்ப்ப கிரகத்துல வந்து சேவிக்கிறதுக்கு முன்னாலேயே கொடிமரத்திலேருந்து ஆரம்பிச்சு பெருமாள் தன்னுடைய அழகை காட்ட ஆரம்பிச்சான். அதனால்தான் காட்டவே கண்ட பாத கமலம் நல் ஆடை உந்தி. அது மாதிரி அவன் தான் விரும்பி காட்டினால் ஒழிய அவனை முழுக்க அனுபவிக்க முடியாது. அப்படி அவனுக்கு திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருப்படி மட்டும் நல்லா ஆரம்பிச்சு அனுபவிச்சார். அதே மாதிரி இங்க நம்ம மனசுல பதியணுங்கிறதுக்காக ஒரு உருவத்தை காட்டலாம். அந்த உருவம் இப்படி இருக்குன்னு ஒண்ணு உடனே பிடிச்சிக்கிட்டான். உருவம் இருக்கு இல்லையா, ரைட், அது எப்படி இருக்குன்னாக்க இந்த உடம்புல என்னெல்லாம் இருக்கோ, நாடிகள்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா சொன்ன உடனே பாத்தியா, இது வந்து பிரம்மம் இல்லை, இது ஒரு ஜீவான் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட். நல்லா இருக்கு. அடியன் பக்கம் 93 யுக்வாத் அதிகரணம் ஒளி உலகு களம் 18ஆம் களம் யுக்வாத் அதிகரணம் ஒளி உலகு களம் எனப்படும். இதுவரை காட்டப்பட்ட பண்புகளால் உலகின் காரணம் ஜீவனாக இருக்கலாமா என விவாதிக்கப்பட்டது. முதல் இதுல பார்த்தோம், உலக காரணமாக இருக்கவே முடியாத சில வஸ்துக்கள் வச்சு இதுதான் உலகின் காரணம் ஆரம்பிச்சான். இதுல இருந்து பிரகிருதியிலேருந்து சாதாரண ஈட்சதேர்னா சப்தத்திலேருந்து ஆரம்பிச்சு இது மூலப்பிரகிருதி தான் காரணம் தான் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஜீவனா இருக்கலாம் தான் அப்படி இல்லைன்னு சொல்லியாச்சு. திருப்பி அதை இப்படிலாம் ஆர்கியூ பண்ணி முதல்ல முடிஞ்சது. ரெண்டாவதுல இல்ல ஒரு ஜீவன் தான் காரணம் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சேன். அதையும் தாண்டிட்டு இப்ப வந்ததுக்கு அப்புறம் அடுத்தபடி இல்ல ஜீவன் தான் காரணங்கிறதுக்கு வழி கையிலா இருக்கு பாருண்ணா, சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்றப்போ இந்த களத்தின் கருப்பொருள் முண்டகோபனிஷத் எவனிடம் நில உலகு ஆகாயம் மனம் புலன்கள் யாவும் சேர்ந்திருக்கிறனோ அந்த ஒருவனையே அறிவீர்களாக. மற்ற பயனற்ற சொற்களை விளக்குங்கள், அவனை அழிவற்ற உலகுக்கு பாலமாவான் என்பது இது கருப்பொருளாகும். சில பேர் யாகம் பண்ணிட்டு இருந்தார், பெரியவர் இருந்தார், அவர்களை பார்த்தார், இங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் மெக்கானிக்கலா ஏதோ சொல்லிட்டே இருக்கார். இப்போ கோவில் அர்ச்சனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து அர்ச்சனை 1000 வேலை பண்ணிட்டு இருப்பார், அதே சமயத்தில் சொல்லிட்டே இருப்பார், நமகான்னு சொல்லி போட்டுட்டே இருப்பார். அந்த மாதிரி அதுல ஒட்டாவ பண்ணிட்டு இருந்தார். நீங்க சொல்ற சொல்ல பயனில்லாத சொல்லு, இதுக்கு இந்த சொல்லுகளுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்க. இல்ல அதனால யார்கிட்ட எது இருக்கு, நில உலகு ஆகாயம் மனம் புலன்கள் யாவும் சேர்ந்து இருக்கணும். இதை ஏதாவது ஒண்ணு சேருமோ? நில உலகு ஆகாயம் வேணா இருந்திருக்கலாம், மனம் புலன்கள் அவரோட சேர்ந்துருக்கும், ஒரே ஆள்கிட்ட இருக்க முடியுமோ? முடியாது. அப்படிப்பட்ட யார் இருக்காளோ அவளை பத்தி தியானம் பண்ணுங்க, அவளை சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிச்சார். அவன் என்ன பண்ணா பாலமாவான். இந்த பாலங்கிறதுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், என்ன திருப்பி சொல்றேன். இமேஜின் பண்ணிக்க, 2 தீவு இருக்கு, இப்போ ஆழமான கடல். இப்போ ஒரு தீவில் இருக்கிறவா எல்லாரும் எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறவா, இன்னொரு தீவு இருக்கே அது அவளுக்கு கஷ்டமே தெரியாது. இப்போ இந்த கஷ்டப்பட்ட தீவுல இருக்கவா கஷ்டப்படாத தீவுக்கு போகணும். ஆனா இவாளுக்கு வந்து அதுக்கான சக்தி கிடையாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னாக்க, இந்த கஷ்டப்படாத தீவுல இருக்க அது வந்து அதுல இருக்க ஏதாவது ஏஜென்ட் வந்து இதை கொண்டு தூக்கிட்டு பண்ணாதான் உண்டு. ஒரு சின்ன இது கேட்குறேன், ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி பட் பி இஸ் நாட் தி சன் ஆஃப் ஏ. வாட் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் தட்? சொல்லுங்க யாரு. ஹலோ, டாக்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாமி. கரெக்டா தான். ஆல்டர்னேட்டிவ் இந்த தீவுல இருக்க கஷ்டப்பட்ட தீவுல இருக்க அங்கே போக முடியாதுனாக்க அவாவது குட்டினால்தான் உண்டு. அப்ப என்ன பண்ணணும், ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போகணும், நடுவில் நீர் வழி இருக்குன்னாக்க அதுக்கு என்ன வேணும், பாலம் வேணும். பாலமா இருந்தானாக்க இங்க இருந்து அங்க போக முடியும். அதைத்தான் சேது சி அப்படிங்கிற வார்த்தை இருக்க சம்ஸ்கிருதத்துல வினை வேறு சொல்றக்க, அதுனாக்க அடைவிப்பது,
சேர்ப்பதுன்னு அர்த்தம். அதுலேருந்து வந்துதான் சேது. இப்போ போட்டிருக்கா இல்லையா இந்த ராமேஸ்வரத்துக்கிட்ட இந்திரா காந்தி சேது அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா சேது. நம்ம சேது கரைன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சேதுன்னு பாலத்துக்கு சேதுன்னு இருக்கு, அணைக்கும் சேதுன்னு பேரு. ஸோ அந்த மாதிரி அவன் பண்ணினாலும் நம்மால நம் முயற்சினால அதை அடைய முடியாது. அதுக்காக அவர் நம்ம கூப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறது. ஆக எது நம்ம இங்கேருந்து கூப்பிட்டுக்கிறதோ அதுவே தான் வழி. அதாவது ஒரு ஒரு இலக்கு அடையறதுக்கு ஒரு நெறி ஒரு இலக்குன்றது. ஆனா இங்க நெறியே தான் இலக்காரு. இதைத்தான் வைஷ்ணவ பரிபாஷையில் சொல்லுவார், புல்லை காட்டி புல்லை இடுவாரே போன்று. ஒரு மாடு கொஞ்சம் முரட்டு மாடு அறுத்துன்னு ஓடி போயிடுத்து, அதை கொண்டு கொட்டத்தில் திருப்பி கட்டணும். என்ன பண்ணுவா, ஒரு கட்டு புல் எடுத்துன்னு போய் அதுக்கிட்ட காய்க்கலாம். அது புல்லை சாப்பிட்றதுக்காக வரும். அதை அப்படியே எடுத்துன்னு அதை இழுத்து பிடிச்சி கட்டி விட்டு அந்த புல்லே அதுக்கு சாப்பிட போடுவாங்க. இந்த மாதிரி நமக்கு நெறியும் அவன் தான், இலக்கும் அவன் தான். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது நிறைய டிஸ்கஷன், இதை பற்றி டிஸ்கஷன் நிறைய வரப்போகுது. அதனால நமக்கு நெறியும் அவன் தான், அதே மாதிரி இலக்கம் அவன் தான். ஆக அவன் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒருத்தன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க, அவனுக்கு சந்திரன் தான் தலை, மனமெல்லாம் அவனுக்கு இருக்கு, பூமி கால். காம்பரன் பண்ண முடியலையே, இதுக்கே தெரிய மாட்டேங்கிறது. இது எப்படி பண்றது? ஐயா உனக்கு தெரியற மாதிரி சொல்றேன் கேடு. எவ்வளவு பெரியவனோ அவன் மனசுலயே இருக்கு. எவ்வளவு பெரியவனோ அவன் தான் உன்னை காப்பாற்றவும் போறான். அப்படிங்கிறதுக்காக மனசுல அவருடைய பெருமை எவ்வளவு பெருசு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிக்சர் நம்ம கிட்ட கொடுத்துக்கிறான். எப்படி அர்ஜுனனுக்கு கண்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சு தான் எவ்வளவு பெரியவன் காமிச்சிருந்தோம், அந்த மாதிரி ஒருத்தருக்கு திவ்யம் சொப்பு கிடைக்காது. ஆனா சொல்லி விளங்க வைக்கலாம் இல்லையா, அதைத்தான் பண்றாங்க. மனம் புலன் போன்ற நிலவுலக தொடர்பும் நிலவு ஆகாயம் என்ற பேருலக தொடர்பும் ஒருங்கே பெற்று அழிவற்ற உலகிற்கு பாலமாகக்கூடியவன் யார்? ஜீவாத்மாவா பரமாத்மா. இப்ப சொல்றேன் இல்லையா, தலையெல்லாம் எங்கேயோ இருக்குங்கிறீங்க, அவனுக்கு மனம் புலன்ல அதையும் கண்ட்ரோல் பண்றாங்கிறீங்க. அவன் எப்படி இருப்பான்? ஜீவாத்மா பரமம். நில ஆகாயம் நிலவுன்னு சொன்னாக்க பிரபந்தான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா மனம் புலன்களை சொல்ற கிடையாது. இது பரமாத்மா கிடையாது. பரமாத்மாவுக்கு கால் வேண்டாம் ஓடுவான், கை வேண்டாம் பிடிப்பான். அப்படி இருக்கிறச்சு எப்படி பரமாத்மா சொல்ல முடியும்? ஆகவே ஒண்ணு ஜீவாத்மான்னு சொல்லு, இல்லை பரமாத்மான்னு சொல்லு, ரெண்டு கட்டாலும் சொல்லாதே அப்படின்னு ஆர்கிட்டாங்க. இக்களத்தில் உள்ள சூத்திரங்களும் அவற்றின் பொருளும் துப்யாத் ஆயதனம் ஸ்வசப்தாத் ஒளி உலகம் முதலியவற்றை தன் இறப்பிடமாக கொண்டுள்ளான்னு காட்டப்படுவதால் என்ன சொல்றான்னாக்க, எவன் இப்படிப்பட்டிருக்கானோ அவன் ஒளி உலகில் இருக்கிறான். ஒளி உலகுன்னு என்ன? இப்ப நம்ம உலகு ஒளி உலகா இல்லையா? இல்ல, இரவு வந்துடுறதே, இருட்டிடுறதே, எப்பவுமே ஒளியா இருக்கும். அதாவது எங்க சூரிய சந்திரர்கள் வராதோ அதுதான் ஒளி உலகு. அங்க இது இரவே கிடையாது, பகலே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒளி உலக யார் இருக்காளோ அவன் தான் இது அப்படின்னு சொல்றதுனால ஜீவாத்மா இப்போ ஒளி உலகில் இருக்கல. இங்க நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், இருளும் ஒளியும் சேர்ந்து உள்ளதான் இருக்கிற நம்ம முக்தோபஸ்பிருஷ்ய எபதேசாஷ்ட முக்தர்களுக்கு அடையத்தக்க இலக்கு ஓதப்படுவதா. இன்னொரு பிரச்சனைனாக்க, சரி சார் ஒரு ஸ்பெஷல் டைப் ஜீவாத்மா வச்சுக்கோனாங்க, அதெல்லாம் இல்லை. முக்தர்களுக்கு அவன் அடையத்தக்க இலக்கு. முக்தர்கள்னு சொன்னா யாரு அப்படின்னாக்க, இந்த உலகத்தை விடுறவா. உலகத்தை விடணும், முச்சுனாக்க லீவ் ஆஃப், அதுல முக்தன். இந்த உலகத்தை விடணும். உலகத்தை விடுறவருக்கு உலகத்தில் உள்ளவரே தனக்கு ஆளாக முடியுமா? முடியாதே. அதுதான் நான் அனுமான மத சப்தாத் பிராண பிரச்சாக உயிரற்ற மூல பிரகதியை குறிக்கும் சொல்லும் உயிர் மூச்சில் நிலைபெறும் ஜீவாத்மாவை குறிக்கும் சொல்லும் இல்லாமையால் யூகத்தால் அவை காட்டப்படவில்லை. அனுமானம் சொன்னாக்க பிரதானம், அதாவது சொல்ற மூல பிரகிருதி மகான் அகங்காரங்கள். அந்த மகான் அதை அனுமானத்தான் சொல்லணும் இல்லையா? முன்னாடி சொன்னா இல்லையா, உலகம் முக்குணத்தோட இருக்கு. முக்குணத்தோட இருக்கிறது மூல பிரகிருதி தான், மகானம் தான். ஆனால் அது மகானம் தான் அது. அதனால அனுமானத்தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த மாதிரி சொல்ற அனுமானமான மூல பிரகிருதி இல்லை சொல்லும். உயிர் மூச்சில் நிலைபெறும் ஜீவாத்மாவை குறிக்கும் சொல்லும்.
இப்ப ஜீவாத்மான்னு எப்போ சொல்லணும்? மூச்சு ஓடின்றது தான். அந்த ரெண்டு சொல்லப்படலை. ஆக மொத்தம் வெறுமை அது மூல பிரகதின்னு சொல்லலை, இல்ல அதே மாதிரி உயிர் மூச்சு ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலை. அதெல்லாம் இந்த ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே விளக்கப்பட்டுடுச்சு. அது இதனால கிடைக்கல. அது யூகத்தினாலும் தெரிஞ்சுக்க முடியாது. பேத விபதேசார்த்து மற்ற இரண்டிலும் வேறுபட்டு காணப்படுவார்கள். இந்த ரெண்டு சொல்லும் இல்லையா, ஒன்றும் உயிர் மூச்சுடைய பிராணம் ஜீவாத்மா, இல்லைன்னாக்க உயிர் பிராணம் இல்லாம எல்லாரையும் நிறைஞ்சக்கூடிய இது மூல பிரகதி, அதையும் சொல்லலை. இந்த ரெண்டையும் விட்டு இது வேறுபட்டதாக காமிக்கிறது இல்லை. இந்த ரெண்டுக்கு வேறுபட்ட ஒன்று நம்ம என்ன சொல்லணும்? சேதனம் அச்சேதனம் ரெண்டும் இதில் இல்லை. அதை தவிர்த்து என்ன ஒன்று ஈஸ்வரனாக தான் இருக்கிறது அப்படிங்க பிரகரணாத்து. அவர் வாக்கியம் கூறப்பட்ட இடத்திற்கே இருக்கணும். இந்த வாக்கியம் எங்க வருது? பிரம்மத்தை பத்தி பிரச்சனை வந்து இருக்கு. அந்த வாக்கியத்துல இந்த ஒரு இடம் நடுவில் வருது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதில் ஒரு 4-5 ராமசாமி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம யாரோ ஒரு ராமசாமி பத்தி பேசிருக்கோம். ஆறு இந்த பம்பாய் தானே, எப்போ வந்தார், எப்போ போறார், அப்போ ராமசாமி வந்து போயிட்டானா அப்படின்னாக்க நம்ம இப்போ மீன் மட்டதெல்லாம் இந்த பம்பாய் ராமசாமி மட்டும்தான் பேசுறோம். மற்ற ஊர்ல ராமசாமி பேசுறாரு. அதே மாதிரி இந்த பிரகரணம் இருக்கே, பிரம்மத்தை பத்தி விவரிக்க வந்த பிரகரணம், அதுல நடுவில் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருது. அப்போ இது வந்து ஜீவாத்மாவும் இருக்க முடியாது, அதுதான் இது மகானா இருக்க முடியாது. ஆகவே இது பரமாத்மாவை பற்றின டிஸ்கஷன் தான். அப்படி ஸ்தித்யத நாபியாம்ச பிராணிகள் உடலுக்குள் பரமாத்மாவுக்கு இருப்பை மட்டும் கூறி நினைப்பயன்களை இந்த ஆத்மாக்களுக்கே உரியதாக காட்டப்படல. என்ன சொன்னா, மனம் புலங்கள் இல்லையா, மனம் புலங்கள் யாருக்கு இருக்கு? ஜீவாத்மாவுக்கு தான் இருக்கு. ஆகவே அது வந்து ஜீவாத்மா தான் இல்லை, இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மா உடம்புல இருக்கான். முன்னாலேயே பார்த்தோம், ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கான். எப்படி? அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி, இவர்களுக்கு இவர்களை தனித்தனியாக பிரிப்பேன், இவர்களுக்குள் ஆத்மாவாக நுழைவேன், இந்த ஆத்மாவுடன் நானும் நுழைந்து தனித்தனியாக பேருந்துக்களை கொடுக்க கிடைவேன் சங்கல்பம் மட்டும் பண்ணியிருக்கான். அப்ப ஆக மொத்தம் இவன் ஜீவாத்மா கூட இவனும் வந்திருக்கான். உடனே என்ன கேள்வி வந்தது? ஜீவாத்மா கர்மாவுக்காக வந்திருக்கான், அனுபவிக்கணும். கர்மாக்காக இங்க வந்திருக்கான்னு சொன்னாங்க. அப்ப இவன் கூட பரமாத்மா அவனுக்கு அந்த கர்மா தொடர்பு உண்டே அப்படின்னு கேட்டான். வாஸ்தவம் தான், கர்மா தொடர்பு இருக்கலாம். ஆனா அவன் வந்து இவன் கர்மாவனால பிறக்கலையே, அவன் தன் விருப்பத்தினால இடத்துல வந்திருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய இன்ஜினியர், ஒரு சானிட்டரி இன்ஜினியர்னு வச்சுக்கோ. அவர் வந்து ஒரு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஒன்று பார்த்துட்டு இருக்கார். அது மாற்றமாக தான் இருக்கும், வேற வழி இல்லை. அங்க அதுலேயே ஒருத்தன் வேலை செய்யறான். அவன் அதுக்குள்ள கிழி எடுத்து அதை சரி பண்ணி இதை சரி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவர் மேல நின்று பார்த்துட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் எங்க இருக்கா? சாக்கடையில் இருக்கா. அப்போ இந்த சாக்கடையில் இருக்கிறதுனால கூடிய இடைஞ்சல் யாருக்கு உண்டு? யாரு உள்ள அதை குதிச்சு இது பண்ணி இதை ஓட்ட அடப்பு எடுத்துட்டு இருக்கானோ அவனுக்கு. ஆனா மேல ஒரு சூப்பர்வைசர் பார்த்துட்டு இருக்கானே, அவனுக்கு இந்த சாக்கடை நாத்தம் இருக்கு. ஆனா அவனுக்கு அது ஒன்றும் உடம்புல ஒட்டலையே, அவன் உடம்புல ஒட்டலையே, அவன் பாட்டுக்கு அங்கே இருந்துட்டு இருக்கானே. அதே மாதிரி தான் சொன்னோம்ல, ஜெயிலரும் கைதியும் போல. அதே மாதிரி ஒருத்தர் தன் விருப்பத்தினால ஒரு இடத்துல இருந்தாராங்க, அவருக்கு அவர் இஷ்டப்படி அந்த இடத்த மாற்றிக்கணும். ஆனால் இதுதான் நீ இருந்தாகணும் அப்படின்னு போட்டாச்சானாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் தன்னை மாற்றிக்க வேண்டியது. அதுதான் பிராணிகள் உடலுக்குள் பரமாத்மாவுக்கு இருப்பை மட்டும் கூறி வினைப்பயன்களை அந்த ஆத்மாக்களுக்கு உரிதாக காட்டப்படுவதால் இங்கு குறிப்பிடப்படும் அவன் என்பது பரமாத்மாவையே குறிக்கும். இதுக்கு மாற்று கருத்துகள். இங்கு குறிப்பிடப்பட்டது ஜீவாத்மாவே ஆகும். ஏனெனில் எவரிடத்தில் இறந்த காலங்கள் கோர்க்கப்பட்டிருக்கின்றவோ திறந்துபட்டுருக்காங்க. அந்த பெரிய உருவம் சொன்ன பாருங்க, எல்லாம் எதுவும் எனக்கு சந்திரன் தலை அப்படின்றது இல்லையா, அப்படிப்பட்ட இருக்கு. அவன்கிட்ட முக்காலங்கள் அவன்கிட்ட கோர்க்கப்பட்டிருக்கு. யாருக்கு இருக்கு? நமக்கு தான் முக்காலம் இருக்கு. இறந்த காலம் என் தாயா தகப்பனார், தாத்தா பாட்டி எல்லாம் போய் சேர்ந்துட்டா, அது இறந்த காலம் போச்சு. வருங்காலம் என் பிள்ளை குட்டி, பேரன் பேத்தி வரப்போச்சு. இந்த காலங்கள்லாம் யாருக்கு இருக்கு?
ஜீவாத்மா இருக்கு. ஆகவே அவங்ககிட்ட முக்காலமும் கோர்க்கப்பட்டிருக்கேன்னு சொல்றதுனால அது ஜீவாத்மா தான் அப்படிங்கிறது அவனுடைய ஆட்சேபம். அவன் பலபடியாக பிறக்கிறான். முன்னாலே சொல்லிருக்கேன், பிறவா பிறப்பில்லை பிறப்பித்தார் இல்லையே அப்படிங்கிறது பரிபாடல். பரிபாடல்ல உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ இந்த ஜீவராசிகளுக்கு ஏற்ற மாதிரி நீயும் பிறக்கிற. ஆனா உன்னை பிறப்பிச்சு நீ இப்போ இப்படிதான் பிறக்கணும் ஆர்டர் பண்ண கிடையாது, நீ விருப்பப்பட்டு பிறக்கிற. அவன் சொல்றான், தசரதை தனது தந்தையாக தெரிந்தெடுத்தார். தேவகியின் வயிற்றில் பூர்வ சந்தியாயாம் கிழக்கு உதிக்க சந்திரன் உதிக்கும் திசையாக நினைத்து அவன் கர்ப்பத்தில் புகுந்தான் அப்படின்னு சொல்றான். ஆக மொத்தம் அவன் தன் விருப்பப்படி எந்த ஒரு கர்ப்பத்திலையும் புகுந்து வெளியில் வர முடியாது. இப்போ நம்ம இன்னாருக்கு பிறக்கணும் நினைச்சு பிறந்தோமோ இல்லை, நமக்கு பிறக்கிற பிள்ளைகள் தான் இப்படிதான் இருக்கணும் நினைச்சு பெத்தமோ, ரெண்டும் இல்லை, முடியாது. இட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். ஆனா அவனால தான் யாருக்கு பிறக்கணும் எப்படி பிறக்கணும் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிக்கணும். அவன் மனுஷனுக்கும் பிறப்பான், தூண்லேருந்து பிறப்பான், ஒண்ணுமே இல்லாமல் தானாவே தோன்றுவான். அப்படிப்பட்டதுனால அவனுக்கு அவனுடைய பிறப்புங்கிறது அவனுக்கு ஒரு இதே இல்லை. அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன அண்ணாருது, நம்ம ஒரு பிறப்பு எடுக்க 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 நிறைய கர்மா செஞ்சு செஞ்சு சேர்த்து வச்சுட்டே இருக்குது. இன்னும் பிறப்புக்கு வழிகாட்டின்னு இருக்கு. கூறத்தாழ்வான் அப்படிங்கிற பெரியவர்னு சொல்றாருனாக்க, பகவானே சட்டுன்னு என்னுடைய பாவங்களை பதிச்சு கூட்டிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ, நான் ஒரு நாள் உலகத்துல வச்சேன்னாக்க நான் ஒரு ஜென்மத்துக்குரிய பாவம் பண்ணிக்குவேன், அது உனக்கு கஷ்டம். இன்னொன்னு பாரு, நானும் நீயும் ஒண்ணு. என்ன அர்த்தம்? நீ குணத்துக்கெல்லாம் ஒரு ஆலயம், குணத்துக்கெல்லாம் உன்னை விட்டா கதியில் அவ்வளவு குணம் விடுவேன். நான் அதுக்கு நேர் மாறணும். என்கிட்ட துர்குணங்களா என்ன இருக்கோ அவ்வளவு என்கிட்ட இருக்கு. ஆக மொத்தம் நீ தான் என்னை காப்பாற்றி வேணும். ஒரே ஒரே யார் சேலிங் அந்த சேம் போட்டு இல்லையோ அப்படின்னு கேட்குற. அந்த மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் பார்த்தோம்னாக்க நம்ம பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய ஒரு தண்டனை, அவனுக்கு அது ஒரு விருப்பம். இன்னொன்னும் வேதவாக்கியம் சவு ஸ்ரேயான் பவதி அஜாயமானோ அப்படின்னு வருது. அந்த வாக்கியத்துல ச ஊங்கிறது தேற்றேகாரம், ஏ இல்லையா, ராமனே வில்லாளிங்கிற மாதிரி. ச அவன் ஸ்ரேயான் வெளியுள்ளவனாக பவதி ஆகிறான், அஜாயமானோ பிறப்பதாலேயே, அவன் பிறப்பதாலே ஒளி உள்ளவன் ஆகிறான். இப்போ இந்த தனியா வச்சோம் இல்லையா, ஒன்று எடுத்துங்க. அவனே பிறப்பதால் ஒளி உள்ளவன் ஆகிறான். அவன் என்ன பண்றான்னாக்க, அவனுக்கே எவ்வளவு இது வருதுன்னாக்க அவனுக்கு ஒளி வருது. அவன் இந்த மாதிரி அவதாரங்கள் பண்றதுனாலதான் அவன் நல்லா பரவசம். நமக்கு பெருமாள் மட்டும் இங்க ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பண்ணலைன்னாக்க அவனுடைய புழல் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? அதனால அவன் பிறக்க பிறக்க அவன் ஒளி உள்ளது. இன்னொன்று, அவன் பிறப்பதாலேயே ஒளி உள்ளவன் ஆகிறான். பிறப்பதாலேன்னாக்க அவன் எங்கேயே அங்கே வைகுண்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுடைய பாவ அக்கௌண்ட் மாதிரி கணக்கு எடுத்துட்டு இருக்கான் வச்சுக்கேன். எடுத்துட்டு வந்தாங்கன்னா நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் நமக்கும் அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸுக்கும் முக்கியமான வித்தியாசம். அவன் நம்மளோட ஒருத்தன் நினைக்கிறல, இஸ் சம்திங் எபோவ் ஆர் சம்திங் எவே ஃப்ரம் அஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே அப்படி இல்லாம நம்ம எப்போதும் பின்பற்றச்சு, இப்போ எங்கேயும் வியாபிச்சிருக்காங்கிறச்சு, நம்ம கூட இங்கேயே இருக்கான். அன்னைக்கு ராமன் இருந்தான், நம்ம இல்லை. ஆனா இன்னைக்கு ராமன் நம்ம கூட இருக்கானே. எத்தனை ஊர்ல எத்தனை கோவில் விட்டுருக்கான், எத்தனை ஆஞ்சநேயன் இருக்கான், எத்தனை கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு நம்ம கூட இருக்க ஃபீலிங் நமக்கு இருக்கு. அதனால அவனே பிறப்பதாலேயே ஒளியே பெறுகிறான். நம்ம என்ன பண்றோம், பிறக்கிறதுனால அப்பப்போ பாவம் பண்ணி பண்ணி எங்க வந்த உடனே என்னாச்சு, நம்ம தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கச்சு, ஐயோ என்னப்பா இவ்வளோலாம் பாவம் பண்ணிட்டேனே, இங்கேப்பா ரத்தம் சீழ் சதை மலமூத்திரங்கள்ல இருந்துருக்கேனே, சி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா அந்த சிசு. அது எப்போ தாயின் கர்ப்பத்துக்கு வெளியில வருதோ அதுக்கு இந்த உலகத்தினுடைய வாயு மூடித்துனாக்க அதெல்லாம் மறந்துவிடும் பூர்வ ஜென்மம். அப்புறம் என்ன, நீங்க வந்த உடனே பார்த்தாக்க இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப சீப்பான இந்த அட்ராக்ஷன்ஸ் தான் பெருசாக தோணுது. அப்போ முன்னாள் தான் பட்டது இதெல்லாம் மறந்துபடுது. அப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்னாக்க இங்க திருப்பி அது அடையணும் இது அடையணும் இது அடையணும் ஒரு
அப்ப அதுக்காக பாவங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இவன் கர்மத்தை தொலைக்கிறதுக்காக வந்தான், கடனை கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அதை விட்டு மேல கடன் வாங்க ஆரம்பிச்சான். அப்ப என்னாச்சு, இன்னும் திருப்பி கீழே போயிட்டே இருக்கான். அதனால அவன் பிறப்பதாலே ஒளியே அடைகிறான். அவனுக்கு என்ன ஆகுது, பிறக்க பிறக்க ராமனா பிறந்தாலும் ஒரு ராமாயணம் வருது, கிருஷ்ணா பிறந்தாக்க ஒரு மகாபாரதம் வருது, ஸ்ரீபாகவதம் வருது, இந்த நரசிம்மனா நரசிம்ம புராணம் வருது. இப்படி அவனுக்கு புகழ் சேர்ந்துட்டே போறது. நம்ம பிறந்தோம்னாக்க நமக்கு இருக்கிறது எழுதுறது யாசராலையும் முடியாது, வால்மீகியாலையும் முடியாது பொண்ண பாவத்துக்கு. அப்படிப்பட்டது. அதனால அவன் பிறப்பதாலேயே ஒளியே பெறுகிறான். அதனால அவன் பிறக்கிறான்னு சொன்னாக்க அவன் தன் விருப்பப்படி பிறக்கிறான். அதனால அவன் மனுஷன் அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவன் மனத்தோடு கூடிய புலன்களின் தொடர்புடைய ஆத்மா என்னும் உடன்படிக்கப்பட்டுள்ளான் படிக்கப்பட்டுள்ளன. இப்பண்புகள் ஜீவனுக்கே உரிய பண்புகளாக குறிக்கப்படுவது ஜீவனே. ஆத்மா, அவன் மனம், ஆத்மா இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு. இது யாருக்கு உண்டு? நமக்கு தான் ஆத்மா இருக்கு, நமக்கு மனம் இருக்கு. இந்த ஆத்மா என்ன பண்றது? செயல்பட தூண்டுறது, செயல்பட வைக்கிறது. எப்படி? மனசனுடைய இன்ஃபர்மேஷன் மனம் தூண்டுறதுனால அது மாதிரி செயல்படுது. இவன் ஆத்மா மனத்தை அடக்கி அவன் வழியா பண்ணா, ஆத்மா நினைச்ச மாதிரி பண்ண தேவையில்லை. அப்படி இல்லாம இங்க ஆத்மாவானது மனம் இருக்கிற வழியில போறது. அதனால என்ன ஆகுது, அது கெட்டு குட்டிச்சுவரா போயிட்டு இருக்கு. அவ்வளவு. இதற்கு ராமானுஜருக்கும் விளக்கம், இந்த மறுப்பு செல்லாது. ஏனெனில் பிரம்மத்திற்கே உரிய சிறப்பு பண்புகளான அழிவற்ற இனிய பாலம் என்பதாலும். இன்னொரு சொன்னேன் பாருங்க, அழிவற்ற இனிய பாலம்னாக்க மற்ற எல்லாத்துக்கும் அழிவு உண்டு. என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்களே, 3 பொருள் இருக்கு, சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் 3 சொல்லிவிட்டு 3 நிலையான பொருள் சொல்லிவிட்டு அழிவுங்கிறேன்னாக்க, அழிவுன்னாக்க கம்ப்ளீட் நெகேஷன் இல்லைன்னு. ஆனா என்ன இருக்குனாக்க இதுக்குள்ள குணங்களை பாருங்க. ஒரு அச்சேதனமா இருந்ததுனாக்க அது எப்போ மாறிண்டே இருக்கும், நிலையா இருக்கிறது அதுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஞானம் கிடையாது. ஸோ இது மற்ற வேறுபட்டு இது எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்கு. ஆனா அதே சமயத்துல அது ஒரு சமயம் இருக்கும், அது சமயம் இருக்காது. அப்படிப்பட்ட மாறிட்டே இருக்கக்கூடிய அது சேதனம் தான் இருக்கேன். சேதனனுக்கும் பகவானுக்கும் காமனாகவே ஞானம் ஆனந்தம் எல்லாம் உண்டு. நான் சேதனுக்கு பியூர் ஸ்டேட்ல தான் உண்டு. அது இல்லாம இங்க உடம்பு எடுத்திருக்கச்சு, கர்மாவால உடம்பு எடுத்திருக்கச்சு, அந்த எந்த உடம்புல இருக்கோ அந்த அளவுக்கான ஞானம் தான், அதுக்கேற்ற மாதிரியான ஆனந்தம் தான் உண்டு. ஆனா இந்த ஞானமும் ஆனந்தமும் அவனுக்கு இருக்கிற மாதிரி பரமாத்மாவுக்கு எப்போ எல்லா இடத்துலையும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மனுஷனா பிறந்த ஒருத்தனுக்கு என்ன அழகா சக்கரை பொங்கல் சாப்பிட்டா ஆனந்தமா இருக்கு. அதே சக்கரை பொங்கலை ஒரு பூரிக்கு கொடுங்க, சாப்பிடுமா? சாப்பிடாதே. இப்போ அதுவும் ஆத்மா தானே இருக்கு, நம்மளும் ஆத்மா தானே. ஏன் போகல அப்படின்னாக்க அதுக்கு அது பிடிக்காது, அது ஆனந்தம் இல்லை இருக்கு. ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை. பகவானுக்கு சக்கரை பொங்கலையும் சாப்பிட்றான், உப்பு போடாம கொடுத்த புளியோரையும் சாப்பிட்றேன். அப்படிப்பட்டவன் அவனுக்கு எப்போ ஆனந்தம் இல்லையா தான் இருக்கு. அவன் மனுஷனா பிறந்தாலும் ஆனந்தமாக தான் இருக்கு, மிருகங்களா பிறந்தாலும் ஆனந்தமாக தான் இருக்கு. ஆகவே அவனுக்கு ஞானத்துல சங்கோச்சம் விகாசம், அது ஏற்றவற்றங்கள் ஞானத்தில் ஏற்படுவதே இல்லை. ஜீவாத்மாவுக்கு ஏற்றவற்றங்கள் ஏற்படுது இதுல அறிவுல ஞானத்துல அது எடுத்துக்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆனந்தம் வேறுபடுது. ஆகவே ஞானமே இல்லாத அச்சேதனம் மாறிட்டே இருக்கும். ஞானத்துல ஏற்றவற்றம் உள்ள ஜீவாத்மா எந்த நிலையிலும் தன் ஞானம் மாறுபடாத எப்பவுமே ஆனந்தமா உள்ள பரமாத்மா. இந்த 3 மெய்ப்பொருள் அப்படி இருக்குச்சு, 3ம் தனித்தனியா இருக்குச்சுனாக்க, இப்போ இவன் ஆத்மா சொன்னாக்க இவன் எதெல்லாம் அடைவிக்கிறதோ இதெல்லாம் அடையப்படுகிறதோ அதெல்லாம் ஆத்மா. இந்த ஆத்மாங்கிறது சமயத்துல ஜீவாத்மாவையும் குறிக்கும், பரமாத்மாவையும் குறிக்கும். இந்த இடத்துல ஆத்மா அப்படின்னு சொல்றதுக்கு இது பரமாத்மாவை சொல்றது, மனங்களோட தொடர்புடைய ஆத்மா. முன்னால பார்த்தோம், மனக்கண்ணால் மட்டும் காணத்தக்கவன், மூலக்கண்ணால காண முடியாது. அதிர்ஷ்யத்வாதி குணகாவதி காரணம் பார்க்கணும். அதனால மனக்கண்ணால் மனமும் ஆத்மாவும் இருக்குங்கிறதுனால இது ஜீவாத்மான்னு சொன்னாரு. மனத்தால் மட்டும் பார்க்கப்படக்கூடிய ஆத்மா இவன் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோ. அப்படின்னு அவன் மனத்தோடு கூடிய புலன்கள் தொடர்புடைய ஆத்மா என்னும் உடன்படிக்கப்பட்டுள்ளன. இப்பண்புகள் ஜீவனுக்கே உரிய பண்புகளாக இங்கு குறிக்கப்படுவது ஜீவனே.
ரெண்டு சொல்லிருக்கு இல்லையா, மனம் ஆத்மா சொல்லியிருக்கு இல்லையா, ஆகவே இது ஜீவன் தான் அப்படிங்கிற. அதுக்கு பிரம்மத்திற்கே ஒரு சிறப்புங்களான அழிவற்ற இனிய பாலம். இனிய பாலம் சொன்ன பிறகு ரெண்டு தீவு. அப்போ அவனுக்குத்தான் நமக்கு அறையத்த முடியும், நமக்கு நெறியும் இலக்கும் அவனே. அவனை இவ்வாறு அறிபவனே அழிவற்ற நிலையை அடைகிறான். என்ன பண்ணணும்னாக்க, நம்ம ஒரு தண்ணியில் தத்தளிக்கிறோம். இங்க என்ன பண்றாங்க பார்த்தாக்க, அங்க ஏதோ ஒரு வேர் இருக்கு இல்லையா, யாரோ கையை நீட்டிட்டு இருக்கா. இதை நம்ம தெரிஞ்சிடத்தானே அங்க போய் நம்ம எப்படியாவது அடிச்சு பிடிச்சு அந்த இடத்துக்கு போய் நம்ம கையை பிடிச்சிக்க முடியும். அது எங்க இருக்கு நமக்கு காப்பாற்றக்கூடிய இடம் அப்படின்னு தெரியலன்னு நம்ம அழிஞ்சே போக வேண்டியதானே. இந்த உலகத்துல சம்சாரமாகிற கடல் நம்ம திடாடிட்டு இருக்கச்சே நமக்கு வழிகாட்டுறதுக்காகத்தான் அவன் இருக்கான். ஆக மொத்தம் அவனை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவன் நம்ம அடையணும். அதுதான் சொல்றாரு. ஆக மொத்தம் நமக்கு வழிகாட்டக்கூடிய அவனை இவ்வாறு அறிபவனை அழிவற்ற நிலையை அடைகிறான். அவனை அவனை இந்த உலகத்தை பூரா காப்பாற்றக்கூடியவன், நமக்கெல்லாம் ஞானானந்தங்கள் எப்பொழுது உடையவன் அப்படின்னு தெரிஞ்சு அவன் அடைஞ்சாத்தான், அவன் தான் நம்ம காப்பாற்றக்கூடியவன் அப்படிங்கிற எண்ணம் தெரிஞ்சாத்தான் அவன் நம்ம அடைய முடியும். தலையிலிருந்து புறப்படும் ரத்த நாளங்கள் தொங்கிக் கொண்டு இருக்கும் இதயத்தில் நிலை பெற்றிருக்கிறான் என்று ரத்த நாளங்கள் தொடர்பு சொல்லப்பட்டிருப்பதாலும் தைத்திரிய உபநிஷத்தில் இன்னொன்று இருக்காங்க. எங்க இருக்கான் இங்க பரமாத்மா? உடம்புல இருக்காங்கிறீங்களே, எங்களுக்கு தெரியலையே. எங்களுக்கு எங்க உடம்புல எல்லாம் எங்களுக்கு தெரியுது, ஆனா பரமாத்மா எங்க இருக்கான்னு தெரியலையாங்க. நமக்கு நம்ம உடம்பே முழுக்க தெரியாது. யாராலையாவது வேற தொடர்பு இல்லாம தன் கண்ணை தானே பார்க்க முடியுமா? தன் முதுக தானே பார்க்க முடியுமா? கலரை வச்சு பார்க்கலாம், ஆனா தானே பார்க்க முடியாது. ஈவன் எனக்கு ஹிருதயம் இருக்கு, நான் ஃபீல் பண்றேன், அவ்வளவுதான். எனக்கு ஹிருதயம் இல்லைன்னு சொன்னாக்க, ப்ரூவ் பண்ணுனாக்க எடுத்து காட்ட முடியுமா? முடியாது. நான் என் ஹிருதயத்தை வெளியில பார்த்தாக்க அப்ப நான் செடேஷன்ல தான் இருப்பேன், அப்ப நான் பார்க்க முடியாது. ஆக நான் பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னாக்க, இதெல்லாம் நீ இப்ப முதல்ல பார்க்க, உன் இதயத்தை நீ பார்த்திருக்கியா அப்படின்னு கேளு. அது மாதிரி அவன் எதில் நிலை பெற்றிருக்கான். எப்படி அப்படின்னாக்க, இந்த ஹிருதயம் இருக்கு, தன்னுடைய கைப்பிடி அளவுக்கு இருக்கு. அது மேலே ஒரு தாமரை முட்டு போல தொங்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சின்ன இடம் தகராகாசம் பேரு. தகரம் மிக சின்னது, மினிமல், வெரி மினிமல். அதுக்குள்ள ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாக்குள்ள பரமாத்மா. அவன் அதான் அந்த ரெண்டு பேருக்கும் சொன்னோம் இல்லையா, அந்த ரெண்டு பேரும் அங்க உட்கார்ந்து தலையிலிருந்து புறப்படும் ரத்தநாளங்களில் தொங்கிக் கொண்டு இருக்கும் இதயத்தில் நிலை பெற்றிருக்கிறான் என்று ரத்தனாங்கள் தொடர்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல கைத்திர கேட்டா சொல்றீங்க, நீலதோயதமத்யஸ்த வித்யுல்லேகே பபாஸ்வரா நிவார சுகவத் தன்வி பீதாபாசியா தியனுபமா அப்படின்னு ரொம்ப சின்ன அணு மாதிரி ஒளியோட இருக்கான் அப்படிங்கிறது. பிறப்பற்றவன் பலபடியாக பிறக்கிறான். அதான் சாவு ஸ்ரயான் கௌதி அஜாயமானோ அஜாயமானோ பகுதா விஜாயதே அப்படின்னு அவன் பிறக்க 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 ஒளி பெற்று. அவன் பிறப்பு அவன் இச்சையால் மட்டுமே, வினைப்பயனால் அன்று. நம்ம பிறப்பு நம்ம வினைப்பயனால, நம்ம இச்சையால் இல்லை. அவன் பிறப்பு அவன் இச்சையால. என் விருப்பத்தாலேயே நிலை கொண்டாமல் பிறக்கிறேன். கண்ணன் சொல்றான், அப்யுக்தானம் அதர்மியஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். சிருஜாம்யகம், நான் என்னை பிறப்பித்துக் கொள்கிறேன். நம்ம சொல்ல முடியுமா? நான் அடுத்த பிறவி அமெரிக்கன் பிரசிடண்டா பிறப்பேன், முடியுமா? முடியாது. மனம், இந்திரியங்கள் இவற்றிற்கு பற்றுக்கோடாதல் சிறப்பியல்பு. அதெல்லாம் ரிஷிகேசன் அப்படிங்கிறான். ரிஷிகம்னா புலன்கள். இந்த புலன்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியுதா? எல்லா இதெல்லாம் எடுப்போம். ஜனவரி 1ஆம் தேதி இல்லை சித்திரை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கா இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணப்படாதுன்னு எடுப்போம். அடுத்த நாளே இது காத்துல போயிடும். ஏன்னா நம்ம புலன்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியல, ஆனா அவனால புலன்களை முழுக்க கட்டுப்படுத்த முடியும். இப்போ கீதை ஏன் வந்தது அப்படின்னாக்க, சொன்னது யாரு? ரிஷிகேசன். கேட்டது யாரு? குடாகேசன். ரிஷிகேசன் அவன் தன்னை கம்ப்ளீட்டா உடையவன், ஸ்வராட், தன்னைத்தான் உடையவன். குடாகேசன்னா குடாகம்னு தூக்கம். ஒரு சோல்ஜருக்கு எப்போ டைம் கிடைக்காதோ அப்போ தூங்கிக்க முடியும். தூக்கமே இல்லாம சண்டை போடணுமா? ஓட முடியும், ரெண்டும் முடியும். அந்த குணமுள்ளவன் தான் அர்ஜுனன். அதனால குடாகேசன். தூக்கம் தாமச குணத்தோடு சேர்ந்தது.
இந்த மாதிரி தாமச குணம் இல்லாமலும் அவன்கிட்ட சொல்ற கிரகிச்சுக்கூடிய தன்மை உள்ளவராக இருந்தாங்கன்னா அவன்கிட்ட சொன்னாங்க. ஆக நமக்கு என்ன பண்ணணும்னாக்க நம்மை நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கோமா அப்படின்னு சொன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மை நாம் கண்ட்ரோல் பண்ணாக்க நமக்கு எந்த வியாதியுமே வரக்கூடாது. ஆக்சுவலாக வியாதியாக வந்துருக்கு, தொண்டை கட்டி இருக்கு, சளி பிடிச்சுன்னு இருக்கு. நான் சளியை பிடிச்சினேன், நான் தொண்டையை கட்டினேன், இல்லை வரதில்லை, அப்படிதான் வரும். அங்க முக்தர்களால் அடையப்படும் தனிப்பெரும் இறுதி இலக்கு. அவன் யாருனாக்க புத்தனுக்கு அடைய வேண்டிய இறுதி இலக்கு எது அப்படின்னு முன்னாலே பார்த்தோம். உலகத்துல எத்தனையோ இலக்கு இருக்கு அடைய வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்கூல்ல சேர்ந்தேன்னாக்க என்னோட இறுதி இலக்கு 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி ஏற்ற முடியுமா? அப்புறம் அதுக்கு எந்த கோர்ஸ் போகலாம், ப்ரொஃபஷனல் கோர்ஸா, அகாடமிக் கோர்ஸா, இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா அப்படி அதெல்லாத்தையும் அதில் பார்க்க, அதில் முன்னால வரணும், நம்பர் 1 வரணும், நிறைய சம்பாதிக்கணும். இப்படியெல்லாம் நிறைய ஒருத்தருக்கும் கனவுகள் ஏற்படதான் அவசியம் ஏற்படும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம முயற்சி பண்ணுவோம், பண்ணாமல் இருக்கணும். ஆனால் அது எத்தனை நாள் மட்டும் இருக்கும்? நான் என்னால் எல்லாம் முயற்சி பண்ணிட்டேன் சுவாமி, இனிமே இல்லைன்னு உலகத்தில் எது ஹையஸ்ட் ஜாப் உண்டு அதை நான் பண்ணிட்டேன். சரி, இந்த சுந்தர் பிச்சைன்னு இருக்காரு இல்லையா, கூகுள், ஒரு பெருமையா சொல்லிக்கலாம். எங்க கிராமத்துக்காரர், அவர் தாத்தாவுக்கு தாத்தா எங்க கிராமத்துல இருந்தார், அது ஒரு பெருமை சொல்லிக்கலாம். அது அவருடைய கால் தூசியா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உலகத்துல ஹைலி பெய்டு பர்சனா ஒருத்தர். அப்போ அது இறுதி இலக்கானாக்க சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் எங்க கிராமத்துக்கு கோவில் இது பண்ணி ரெனியூ பண்ணி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றச்சு அவரை கூட்டிருந்தோம். ஆனா அவர் வர முடியாது, மறுத்துட்டார். ஏன்னாக்க அவர் இங்க வந்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவருக்கு பாதுகாப்பு தர முடியாது, தேவையாது. இவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு ஒரு இடத்துல ஃப்ரீயா போறதுக்கு வசதி இல்லை. ரைட், இது எத்தனை நாளைக்கு அவர் சிஇஓவா இருக்கிற மட்டும் இருக்கும். எப்போ சிஇஓ வந்து விலகிட்டாரோ அப்புறம் அவர் நம்ம மாதிரி ஒரு மனுஷன்தான். அவருக்கு இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் அதுல இருக்குமா? இன்னைக்கு இருக்காது. அப்புறம் அதுக்கு மேல போறதுக்கு ஒரு வழியும் இல்லை. அப்படி இருக்கிறச்சு அது நிலையான இன்பமா இருக்குமா? இருக்காது. எந்த இன்பம் அடைஞ்சோம்னாக்க அதுக்கு மேல அடைய வேண்டியது எதுவுமே இல்லையோ, எது எவர்லாஸ்டிங் மகிழ்ச்சி பிளிஸ் இருக்குமோ அதுதானே. அது என்னதுன்னா முக்தி. ஆக இவர் இத்தனை கம்பெனிக்கு சிஇஓவா இருக்காருங்கிறது முக்தி தராது. இவ்வளவெல்லாம் படிச்சிருக்காரு, டிகிரியில A to Z போட்டு இருக்காரு, அதனால அவருக்கு முக்தி கிடைக்குமோன்னு கிடைக்காது. ஆனா அவனா பார்த்து கொடுத்தாதான் முக்தி உண்டு. ஆகவே முக்தர்களால அடையக்கூடிய தனி இலக்கு அவன்தான். ஆக இங்க சொல்லக்கூடிய மனம், தொடர்புடைய புலன்கள் எல்லாம் தெய்வாத்மா இல்லை, அவனைத்தான் சொல்றது. இங்கு பாலம் சேது என்ற சொல் அறிவற்ற மூல பிரகதியோ இல்ல அறிவுள்ள ஜீவனையோ குறிக்காது. சி அடைதி சீயதே சேது. இப்போ இந்த பழைய இந்த ரெண்டு தீவுக்கு வருவோம். இப்போ இந்த தீவுல இருக்கிற, அதாவது ஒரு தீவு பி தீவுன்னு வச்சுக்கோ, பாவமுள்ள தீவு. ஏ தீவுன்னு வச்சுக்கோ, அது இருந்தா கடை பெருமாள். இப்ப இந்த பி தீவுல இருக்கிற ஏக்கு பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ண சொன்னேன், ஏலேருந்து கூட்டிட்டு அர்த்தம் உண்டு. இப்ப ஏலேருந்து வேற யாரும் வரமாட்டா, வர முடியாது. ஆக யார் வரணும்? அதுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய பரமாத்மா தான் பாவம். அவன் தான் தன்னை நோக்கி தடை வச்சுக்கிறான். எப்படி ஒரு பள்ளி காத்துட்டே இருக்கும், அங்க ஒரு பூச்சி இருந்துனாக்க அதை நோக்கி போய் டபக்குன்னு புள்ளி பூச்சி போய் அது பள்ளி வாயில விடுறதில்லை, அது பள்ளி போய் தான் அது பூச்சியை பிடிச்சிக்கிறது. அந்த மாதிரி அவன் காத்திருந்து அவனுக்கு யார் விருப்பமா இருக்கோ அவளை அவன் அடைச்சிக்கிறான். நம்மை இந்த சம்சாரமாகிற கடல்ல இருந்து நரகத்திலிருந்து விடுவிச்சு தன்னை நோக்கி அடைவித்துக் கொள்ளக்கூடிய பாலமாக இருக்கு. அந்த மாதிரி பாலமா இருக்குனாக்க அது எப்படி இருக்கணும்? யார் அடைவிக்கலாம், யார் அடைவிக்க கூடாது, எப்படி அடைவிக்கலாம், இதுக்கு அறிவு வேணும் முடியாது. அதுக்கு ஒரு ஜீவனா. அப்ப ஜீவனா இருந்தோம்னாக்க நம்ம மாதிரி ஜீவனா இருந்தா என்ன ஆகும்? நமக்கு வழி தெரியல, அதே மாதிரி தான் இருக்க முடியும். ஆக மொத்தம் நம்ம விட வேறுபட்ட ஒரு ஆத்மாவாகவும் நம்மை நன்கு அறிபவனாகவும் நம்ம எந்த வழியில அங்கேருந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோஜனை பண்ணக்கூடியனார் அவன் பரமாத்மாவை தான் இருக்க முடியும். வேற யாரும் இருக்க முடியும். இன்னொரு ஜீவாத்மாவால முடியாது. ஏன்னா அந்த ஜீவாத்மாவுக்கு அது தெரிஞ்சுன்னா அவன் தானே விட மாட்டானா. ஆகவே நம்ம காப்பாற்றுறதுக்குன்னு பரமாத்மாவை மட்டும்தான் முயற்சி பண்ணி
நம்மை இந்த சம்சாரத்தில் தன்னை நோக்கி இழுத்து கொடுக்கிறான் அப்படின்னா. தொடர்ந்து வரும் வாக்கியங்களில் ஜீவன் அழியக்கூடிய மரத்திற்கு உருவப்பட்டுள்ளான், பிரகிருதியில் மயங்கி துன்புறுகிறான் என்றும் காட்டப்பட்டுள்ளது. அந்த மரம் இருக்கு, அண்ணா மரம் தான், எத்தனையோ ஆச்சு. இப்போ கலிபோர்னியாலலாம் 600 வருஷம் அந்த மரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அதே மாதிரி இங்கே இந்தோனேஷியா, இந்த இந்த ஜாவா தீவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 600-700 வருடமான மரங்கள் இருக்கு. ஆனால் எத்தனை நாள் இருக்கும்? அதுக்கு ஒரு முடிவு உண்டு இல்லையோ? ஒன்றும் அது தானே இடி விழுந்து, இல்லை வைல்டு ஃபயரில் போய் இல்லை வந்துடுது, இல்லை மனுஷன் அதை வெட்டி கொடுத்து தன் வீட்டில் ஏதாவது உத்தரமாக போட்டுருது. ஆக மொத்தம் அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கா இல்லையா? ஆனால் மரமாக இருந்ததுனாலும் இலையா இருந்ததுனாலும் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் அது அது எதா இருக்க முடியும்? ஜீவனாகத்தான் இருக்க முடியும் அந்த மாதிரி இருந்ததுனாக்க. ஏன்னா ஜீவனுக்கு இந்த இங்கே உலகனுடைய வாழ்க்கை இருக்க முடிவு வரக்கூடியதுதான். பிரகதியில் மயங்கி துன்புகிறான் என்று காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த குறிப்பிட்ட இடம் பிரம்மத்தின் ஆய்வை மையமாக கொண்டது. பிரம்மத்தின் பல இயல்புகளை ஒரு சில இங்கு எடுத்தாளப்பட்டுள்ளன. அதாவது இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறச்சே பிரம்மத்தை பற்றின டிஸ்கஷன் தான் ஆரம்பிக்கிறது. அப்போ பிரம்மத்தோட சப்ஜெக்ட் சொல்லிட்டே இருக்குச்சு, திடீர்னு ஜீவாத்மா பற்றின இடம் இது வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே. நம்ம ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு they are discussing about the heart function. அவள் என்ன திருப்பி ஆரிகள் வென்ட்ரிகள் இப்படி சொல்லிட்டு இருப்பான். அவள் எனக்கு தகராகாசம் இருக்க போறாளா? நான் சொல்றான், நம்ம தகராகாசம் இருதயத்தில் இருக்கு, அதில் ஜீவாத்மா இருக்கான் பரமாத்மா இருக்கான்னு சொல்றாளே, இவாளை ஹார்ட் எடுத்து பார்த்துருக்காளே, இவாளுக்கு தெரியலையே அப்படின்னாக்க அவள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சப்ஜெக்டே இல்லையே. அதில் யாராவது இருந்து ஒரு பண்ணினாக்க அப்போ அவளுக்கு பண்ண தெரியணும். இன்னொன்று அவள் லிவிங் ஹார்ட்டை அது லிவிங்காக இருக்கிறச்சேயே அதை டிசைட் பண்ணி பார்க்க தெரிஞ்சுருந்தா பண்ண முடியும். அதெல்லாம் பண்ண முடியாமல் இவன் ஒரு டெம்பரரியாக ஏதோ ஹார்ட்டை வச்சுட்டு பார்க்குறாள் இல்லையா? அவள் எப்போ எந்த ஹார்ட் டிஸ்கிரிப் பண்ணால் அதுக்கு அப்போதைக்கு உயிர் இல்லை, அதுக்கப்புறம் தான் உயிர் வருது. ஹார்ட்ல மிஷினில் போட்டுவிட்டு இந்த ஹார்ட்டு செக் பண்ணிட்டு திருப்பி அதை வச்சுடுறாங்க. அதனால இவாளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. இவா பேசுகிற சப்ஜெக்ட் திரும்பி உடம்பை பற்றி தான் இருக்கு. டாக்டர் பேசணுன்னாக்க உடம்பை பற்றி தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஆனால் ஒரு ஆன்மீகவாதி பேசினான்னாக்க அவன் உடம்பை பற்றி பேசலான்னாலும் அது உடம்பு எப்படி பரமாத்மா அடையத்துக்கு, உயிர் எப்படி பரமாத்மா அடையத்துக்கு அப்படின்னு அர்த்தம் பேசுறது, உடம்பை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இது பேசப்படக்கூடிய இடம் பரமாத்மாவை பற்றி. இங்கே எந்த ரெஃபரன்ஸும் பரமாத்மாவைத்தான் குறிக்குமே தவிர்த்து ஜீவாத்மாவை குறிக்காது. யாவற்றிற்கு மேலாக ஜீவபிரகன் தொடர்பை உருவப்படுத்தி விளக்கும் ஒரு மரத்தில் ஒத்த அமைப்புடைய 2 பறவைகள் இருக்கின்றன. ஒன்று மரத்தின் பழத்தை உண்டு துயில் வருகிறது, உண்ணாத மற்றது ஒளிவிடுகிறது என்றும் 2 கூறும் பிரமாணம். ஒரே இடத்தில் இருப்பினும் வினைப்பயன் துய்த்தல் ஜீவனுக்கும் அது நீங்கி இருத்தல் பரமனுக்கும் உடைய இயல்பாக காட்டப்படுகிறது. திருப்பி பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல வரும். வாசுபர்ணா சைஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷ்வஸ்வஜாத்தே தயோரண்யம் பிப்பலம் சுவாத்பத்தி அனஸ்யன்யன் அபிஷாக செய்தி. 2 பறவைகள் ஐடென்டிக்கல், 2க்கும் ஞானமாக 2 உண்டு. ஒரு மரத்தை பற்றி இருக்கு, அந்த மரத்துல நிறைய பழங்கள் இருக்கு. ஒரு பறவை இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்றது, சாப்பிட்டா அது ஒளி இழந்து போகுது. இன்னும் சாப்பிட்றதே இல்லை, பேசாமல் இருக்கு, அது ஒளி மிக்குன்னு போகுது. எப்படி சார் இது? நல்லா சாப்பிட்றவன் இன்னும் புஷ்டியா இருக்கணும், சாப்பிட்டாதான் வாடி பண்ண முடியா. இது மாறுபாடா இருக்கு. அப்போ இது மாறுபாடா இருக்குனாக்க உலகத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள்ல வரல இது. ஆனா இது வேற எதையோ குறிக்கிறதுக்காக இருக்கு. இது ஒரு உருவகமா சொல்லப்பட்டிருக்கு. மரம் அப்படிங்கிறது இந்த உடம்பு. இந்த உடம்பு எதனால் ஏற்பட்டது? நம்ம பண்ண கர்மாவால் ஏற்பட்டது. இந்த கர்மா நம்ம அனுபவிச்சு தீர்த்துட்டு முக்தி அடைகிறதுக்காக ஏற்படுது. அப்போ இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறது யாரு? ஜீவாத்மா. இன்னொருத்தன் அவனுக்கு இந்த கர்மா கிடையாது. அவன் என்ன பண்றான்? இதை அதை ஃபார்ட்டிஃபை பண்றதுக்காக, அதாவது அதை நியமிக்கிறதுக்காக வந்திருக்கான். அவனுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஆகவே உடம்பு அப்படிங்கிறது தான் மரம். அந்த உடம்பு வழியாக போய் அதனால ஏற்படைய இன்பதுன்பங்கள் அடையிறவன் யாருன்னா ஜீவாத்மா. உடம்புக்கு தான் பசி, ஆத்மாவுக்கு பசி இல்லை. ஆனா உடம்பு சொல்றப்பதான் ஆத்மா அடக்க வேண்டியிருக்கு, வேற வழியே கிடையாது. ஆனா
பரமாத்மாவுக்கு உடம்பும் கிடையாது, பசியும் கிடையாது. ஆகவே அவனுக்கு இதெல்லாம் தப்பே பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஆக மொத்தம் இந்த 2 பறவைகள் இருந்தாலும் எந்த பறவை கர்மத்தின் பலன் அனுபவிக்கிறதோ அது துயரப்படுறது, எது கர்மத்தின் பலனை துய்க்கிறது இல்லையோ அது ஒளியோடு. அதனால இதைத்தான் இந்த இந்த உபநிஷத்து வாக்கியம் இருக்கே, இது 2-3 இடத்துல வந்திருக்கு. அது மாதிரி உங்க உருவகை பற்றி சொல்றது. ஒளி நிலவுகளை இருப்பிடமாக கொண்டு உரைபவன் பரமாத்மா ஒருவனாகவே இருக்க முடியும். ஸோ எவன் ஒளியையும் நில உலகளையும் இருப்பமாக கொண்டிருக்கானோ, எவன் மனம் புலன்களை கண்டு கட்டுப்படுத்துறானோ, எவன் இதயத்துள் இருக்கிறானோ அப்படின்னு சொன்னாக்க, நீ இருதயத்துக்குள் இருக்கான், மனம் புலன்களோடு இருக்கு, அதனால அது ஜீவாத்தான் அப்படின்னு சொல்லாதே, ஒத்து வராது. அப்படிங்க புரியுறதா? டவுட்ஸ்? ஹலோ, டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம். இப்போ இந்த ஒலி உலகு அப்படின்னு சொல்லும் போது நம்ம 2 விதமா பொருள் எடுக்கிறோம். ஒண்ணு வந்து இந்த பூமியில பிறக்கும் போது ஒலி உலகுன்றது வந்து அவனுடைய புகழ் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து லைட் அப்படின்ற மாதிரியான மீனிங்ல சொல்றோம். அதாவது அவனுடைய தோற்றம், அவனுடைய உருவம், அது போல சொல்றோம். இங்க பூமிக்குள்ள அவன் வந்து பிறக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் நம்ம அதை புகழ் உலகு அப்படின்ற மாதிரி பொருள் எடுத்துக்கிறோமே. நம்ம ஒளி எல்லா இடத்துலையும் பரவுறது, அதே மாதிரி புகழ் எல்லா இடத்துலையும் பரவுறது. அதுக்காக புகழுக்கு ஒரு ஒளியை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு, ஆனா இதுல கிளியரா கொடுத்து டியூப்னு சொல்லிருக்கு. டியூப் அப்படிங்கிறதுனாக்க அணையாத ஒளி, பேரொளி அப்படின்னு அர்த்தம். டியூப் அதிகாரம் சொல்றது. இதுக்கு புகழ்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தியுப்பதிகரணங்கிறது ஒளி உலகுன்னு ஒளியத்தான் சொல்லணும். தியூ, திவி எல்லாம் அது அந்த இதுல இருந்து, அந்த சம்ஸ்கிருத வார்த்தை தியூல இருந்து வந்தது எல்லாமே. தியுப் அதிகரணம் அப்படின்னு சொல்றச்சு எப்பவும் ஒளி விலகாத இடம் தியூலோகம். இந்த தியூலோகத்துல இருக்கான், வைகுண்டத்துல தான் சூரிய சந்திரன் கிடையாது, இரவு பகல் கிடையாது, எப்பவும் ஒளி மட்டுமே இருக்கும். இந்த ஒளி இவாளால கொடுத்த ஒளி இல்லை, அது தானே ஒளிவிடக்கூடியது. இப்போ இமேஜின் பண்ணிங்க, நீங்க உங்க வீட்டில் இருக்கீங்கன்னாக்க உங்க வீட்டு சூழ்நிலை எல்லாமே ஒளியோட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற எல்லாமே ஒளியோட இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தனியா லைட் வேணுமா? இங்க காத்து கிடையாது, ஏற்காது, நமக்கு இந்த உடம்பு கிடையாது. அதனால இப்ப இந்த இருக்கிற எதுவுமே வேண்டாமே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உலோகம் தான் தியூப் உலோகம். அவனுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடியவன், அவனுக்கு நில உலகு இதெல்லாம் தலை, பூமி கால், அவன் மனசு ஆத்ம இதோட ஆத்மா உடம்போட இருதயத்தோட தொடரப்பட்டிருக்கான். அப்படின்னாக்க இந்த ஒரு சின்ன பாயிண்ட் படிச்சுன்னா, மனம் இருதயம் இருக்கு இல்லையா, அவனுக்கு முக்காலங்கள் சொல்லியிருக்கு இல்லையா. ஏன்னா பரமாத்மாவுக்கு முக்காலங்களும் தெரியும், நமக்கு முக்காலங்கள் தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நமக்கு தான் இறந்த காலம் வருங்காலம் தெரியுது. இதே இரவு பகலே வரலன்னாக்க காலக்கணக்கு உண்டோ? கிடையாது. அதனால இது சொல்றதுனால இதெல்லாம் ஜீவாத்மா தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு. ஆனா அவன் சொல்ற நம்ம பாயிண்ட் என்னன்னாக்க, எப்பா நீ இறந்த காலம் வருங்காலம் சொல்றது வந்து இதனால இல்லை வரல. அது என்னன்னாக்க, அவனுக்கு முக்காலம் நன்கு அறிவு பெற்றவன். நம்ம அந்த முக்காலத்துக்கு வசப்பட்டிருந்தாலும் நமக்கு அந்த அறிவு கிடையாது அப்படிங்கிறது சொல்றா வந்தது. அப்படிங்க கிளியரா சுவாமி? கிளியர் சுவாமி. சோ அந்த ஒலி உலகு அப்படின்றது வந்து அவன் இருக்கக்கூடியதா சொல்லக்கூடிய அந்த உலகம் வந்து அதை பத்தி சிறப்பித்து பேசக்கூடிய வாக்கியங்களை மட்டும் எடுத்துதுல பார்த்திருப்போம். அதாவது சிலது வந்து நம்ம ஒன்னொன்றுக்கும் ஒரு உதாரணமா சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணுக்கு விருந்தா இருந்ததுன்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்னா, விருந்துன்னா சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்ப கண்ணுக்கு ரொம்ப இனிமையாக இருந்ததுன்னு அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னும் இது சொல்றது உண்டு உங்களுக்கு. இவன் ஹுமாயூன் பிறந்த உடனே
பாபர் என்ன பண்ணினாரா, எல்லாருக்கும் நிறைய இந்த வாசனை பொருள்களை தியானம் பண்ணாங்க. எப்படி இந்த வாசனையாந்து எல்லாத்துலயும் பரவுறதோ அந்த மாதிரி இவனுடைய புகழ் எல்லாத்துலயும் பரவட்டும்னு நினைச்சு. இன்னைக்கும் கூட இஸ்லாமில் பார்த்தீங்கன்னாக்கா வாசனை பொருள் நிறைய உபயோகப்படுத்துவாங்க. நியாயம் என்னன்னாக்க அதோட இது பரவுற மாதிரி, அது வாசனை பரவுற மாதிரி எல்லாம் பரவணும் அப்படின்ட்டு. நம்ம அதே மாதிரி புகழ் என்ன பண்றோம், ஒளியோட கம்பேர் பண்றோம். ஒளி யாராவது பரவுற மாதிரி இவனுடைய புகழ் எல்லாத்தையும் பரவட்டும் அப்படின்னு. அதுக்காக நம்ம சௌகரியத்துக்காக ஒளியை எடுத்து உதாரணம். அப்புறம் நன்றி சுவாமி. மாமா சந்தேகம் இல்ல, எனக்கு புரியுது, சொல்றேன், கரெக்டானது எனக்கு சரியா தெரியல. அதாவது மோட்சத்துக்கு கூட்டிக்கிட்டு போற பாலமும் அவன்தான், அந்த போய் அடையிற அந்த டெஸ்டினேஷனும் அவன்தான். ஆமா, அதுதான் நம்ம இப்ப வந்து நெறியும் அவனே, இலக்கும் அவனே. நம்ம பாலம் சொன்னான்னு ஒருத்தன், இப்போ இங்க திருச்சிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் நல்ல பாலம் இருக்கு. நான் இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு நின்று இருக்கேன். நான் இந்த பாலம் தாண்டி போனா திருச்சி போயிடுவேன். இந்த பாலம் எதை சேர்ந்தது? ஸ்ரீரங்கத்தை இருந்தா திருச்சி சேர்ந்ததா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படி இல்லை. இங்க இருக்கக்கூடிய இந்த பாலமானது அவன் தானாவே வந்து நம்ம எடுத்துனா தான் முடியும். நீங்க வேற ஒன்றும் வேண்டாம். இந்த சில அசம்பிளில இருந்து இதுல காமிப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோபோஸ் எல்லாம் வேலை செய்யும். அது என்ன பண்ணும், அப்படி தூக்கி அப்படி வைக்கும், அங்கேருந்து இப்படி திருகும். இல்லை அந்த ரோபோவா பண்ணணும். அந்த பொருள் இருக்க எந்த பொருள் மேல வேலை செய்யப்படுறதோ அது ஒன்றும் நகராது. அதை வந்து இதுதான் தூக்கி வைக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து அவனா செலக்ட் பண்ணி விடணும். அதுக்காக தான் சொல்ற செய்ய பரிபாடல் சொல்றது, நாரின துழாயோ நல்கியோ நல்லதை ஏறுதல் பெரிதோ வீறு பெரு துறக்கம். நம்ம முயற்சினால நம்ம வந்து மோட்சம் அடைய முடியாது. மோட்சம் அவன் தான் தரணும். மோட்சம் அவன் தரணும்னாக்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும். மோட்சம் அடைக்க தகுதிப்படுத்திக்கணும். தகுதிப்படுத்தினாலும் அவன் விருப்பம் வந்தால் தான் கிடைக்கும். இதைத்தான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு அரசகுமாரி சுயம்பரம் பண்றான்னாக்க அவள் நிறைய ராஜாக்கள் அவங்க நிற்பாள். அவள்லாம் அவள் மனசை எப்படியாவது கவர்ந்து தன்னை மனைவி அடைஞ்சணும்னு அபிப்பிராயம் நிற்பாள். ஆனா செலக்ட் பண்றதுமோ அவள் தான் செலக்ட் பண்ணணும். இவா பிரமாதமா இருக்காங்கிறதுனால அவளுக்கு வந்துடாது. இப்போ நான் பெரிய வீரங்கள் உள்ளவன் இருக்கேன், நான் பெரிய சொல்லமுள்ளா இருக்கேன், ரொம்ப அழகா இருக்கேன், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவளுக்கு யார் பிடிக்கிறாளோ அவள் தான். அதே மாதிரி பகவான் நம்ம வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தவனால் அவன் நம்ம எடுத்துக்குவான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கிறது? அந்த 6 வழி சொல்லி பாருங்க. ஆனுகூல்ய கிருத்தியம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகா விஸ்வாசம், கோப்திருத்தம், மாகிஞ்சன்யம், ஆத்ம நிவேதனம், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னால் நமக்கு கிடைக்கலாம். அதே இது மாதிரி அக்ராஸ்டிக் கவுண்டர் வாங்குறது இல்லை. இப்போ என்னால ஒரு BMW வாங்கணும்னா முடியாது, நிச்சயமா முடியாது. ஆனா என்ன பண்ணலாம், நான் எங்கேயாவது பை பேக் பாரோ ஸ்டீல் இதாக பண்ணி பணத்தை வாங்கி நான் பணத்தை கொடுத்தேன்னாக்கா அதுக்குள்ள கொடுத்தா நான் அதே மாதிரி என் முயற்சினா அதை அடைய முடியும். ஆனா மோட்சம் அப்படிங்கிறது அப்படி அடைய முடியாது. அவனா பார்த்து கொடுத்தால் வழியே வராது. அதைத்தான் சொல்லுவான். இது வந்து எப்படின்னாக்க பூனை குட்டியை தான் காயிலக்க வேண்டி இங்கே கொண்டே வைக்கும். குட்டிக்கு தானா போக தெரியாது. இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாம் பண்ணணும். அவன்தான் தாயினும் சால பறிந்து இருக்கக்கூடியவன் தான். ஒரு குட்டிக்கு என்ன தெரியும், குழந்தை கை குழந்தையா இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு எதாவது பண்ணிச்சுன்னா பசிச்சுனாலோ இல்லை ஏதாவது எறும்பு கடிச்சுனாலும் அழும். தாய் அந்த அழுகியை பார்த்து எதுக்காக அழுதுன்னு தெரிஞ்சு அதற்காக பார்த்துக்கொள். இப்போ அதுக்கு குட்டி தம் முயற்சினா ஏதாவது இருக்கோ? இல்லைன்னாக்க கொஞ்சம் வயசு தெரிஞ்சா கூட, அம்மா நீ மட்டும் பண்ணலைனாக்கா நான் இந்த விலைக்கு வந்திருக்க முடியாது, உன்னுடைய திருவிடையை காட்டு, நான் சேவிக்கன்னு சொல்றதோ இல்லையே. அது மாதிரி நம்முடைய அறிவானது எவ்வளவு பெரிய நான் தான் அவனுடைய அறிவானது இந்த கை குழந்தைக்குள்ள அறிவு தான். ஆனா அவனுடைய அறிவு தாய் போன்றது. நமக்கு என்ன எப்போ எப்படி வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறான். நம்ம என்ன பண்றோம்னாக்க அது கொடுக்கக்கூடிய அறிவை நம்ம அவருக்காக உபயோகப்படுத்தினா சரியாது. தாய் வந்து நமக்காக நல்ல மருந்து தரான். மருந்து கசக்கிறது தட்டி விடுறோம் நம்ம. அப்ப என்னாச்சு, நம்ம வந்து நம்மளே முன்னாடி கொடுக்கணும். அது மாதிரி நமக்கு நல்லதையும் கெடுதலையும் அவன் சேர்த்து செய்யறான். எப்ப எது ஒன்றும் தெரியும்.
செஞ்சாத்தான் அதை நம்ம ஒத்துட்டோம்னாக்க எல்லாம் பகவத் பிரசாதம் அப்படின்னு ஒத்துட்டோம்னாக்க நல்ல வழி வாழணும். நம்முடைய கடன் அந்த பொழுது பாவங்கள் தீர்க்க வழிபடலாம். அது இல்லாம நான் என் வழி போவேன் இன்னும் நிறைய சேர்த்துக்கோ அப்படின்னு விட்டுறேன். Anything else? வேற எங்க ஒரு மலைச்சாமி இது இந்த இதயத்தில் தகராகாசமான இடத்துல வந்து ஆத்மா அதுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்லோகம் மாதிரி சொன்னீங்க, ஒரு ஸ்லோகம் மாதிரி சொன்னீங்க. இது இது அது வந்து எதுல இருக்கு? இது உபனிஷத்தா இல்ல பகவத்கீதையான்னு புரியல. அதன் உள்ள அணுவாக உள்ளான். உபனிஷத்தா இருக்கு. உபனிஷத்தா அது? ஓகே ஓகே. முன்னாடியே சொல்லிருக்கீங்க. ஒரு முழுக்க அது என்ன படிக்கும் தகராதிகரணம் உபனிஷத்துல இருக்கிறது தான் கீதையில இருக்க முடியும். கீதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். எல்லா உபனிஷத்துடைய சாரம் தான். உபனிஷத்து சொல்றச்சு என்னன்னாக்க வேதங்கள் எல்லாம் பசுக்கள், அர்ஜுனன் தான் கண்ணுக்குட்டி, பால் கறக்கிறவன் தான் கண்ணன். அவன் என்ன பண்றான், அந்த கறந்து உபனிஷத்து சாரத்தெல்லாத்தையும் கறந்து நமக்கு கீதையாக கொடுத்துருக்கான். அதனால எது உபனிஷத்துல இல்லையோ அது பகவத்கீதையில இருக்காது. அதனால பகவத்கீதைங்கிறது ஸ்மிருதி. ஸ்மிருதி தான் தன்னோட நினைவுதான் வருது. ரெண்டு வித்தியாசம் பார்த்துங்க. ஸ்ருதி வேற, ஸ்மிருதி வேற. ஸ்ருதினாக்க காதால சுரு அப்படிங்கிற வார்த்தை காதால கேட்கறது. வேதங்கள் எல்லாம் எழுதா கிளவி, யாரும் எழுதவே இல்லை. அது தானா சொல்லப்பட்டு உத்தரகாலிருந்து சொல்லப்பட்டு 4 காதுகள் தாண்டி போகாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஓரான் வழியா வந்ததுதான் வேதங்கள் எல்லாம். ஆனா அதுல இருக்க அர்த்தங்கள் எல்லாம் எல்லாராலையும் எல்லா நேரத்தையும் புரிஞ்சிக்க முடியல. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த துறையில ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ண முனிவர்களோட கல்வியா அவள் எல்லாரும் ஒத்த கருத்துள்ள வாக்கியங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணி தனி சாஸ்திரமா பண்ணினாங்க. அதுக்கு ஸ்மிருதின்னு பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் மனுஸ்மிருதி, யஜ்ஞவால்கிய ஸ்மிருதி அப்படின்னு தனித்தனி, ஆபஸ்தம்ப ஸ்ருதி எப்படின்னு தனித்தனி சூத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ருதிகள் எல்லாம் இவா வந்து இந்த வாக்கியத்தை எடுத்து டிஸ்கஸ் பண்ணி இது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன புரியணும்னு சொன்னோம்னாக்க உங்களுக்கு டெக்ஸ்ட் கவர்மெண்டால கொடுத்துட்றாங்க, அது கோரார் நோட்ஸ் போட்டு வச்சுக்க பாருங்க. அந்த மாதிரி ஸ்மிருதிகள். ஆனா எது டெக்ஸ்ட்ல இருக்கோ அதுதான் அதில் இருக்கணும். அது தாண்டி அதில் இருந்துன்னா அது பிரயோஜனப்படாது. அது மாதிரி இதுல எனக்கு விளக்கறதுக்காக நிறைய நான் உங்களுக்கு இதுல இல்லாத நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கும் கீதைக்கும் ஒரு ஒத்துமை காட்டி சொன்னேன். ஏன்னா மனசுக்கு நல்லா பதியுங்கிறதுக்காக. ஆனா இந்த கீதை பத்திர வருஷத்துல வந்து இதுல நல்ல பாருங்க அந்த மாதிரி. ஓகே, நன்றி சுவாமி. ரைட், தேங்க்யூ. இதோட ஆழ்வார் எம்பெருமானார் ஜியே திருவிழே சொல்லணும், ஆச்சாரிய திருவிழே சொல்லணும். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜரம் அசீசமது. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯೋಸ್ಮಿ.